Greetings to you all in the name of our Lord and Savior Jesus Christ. ஆண்டவர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒவ்வொரு நாளும் நம்முடைய வசனத்தின்படியாகவும் அவருடைய வார்த்தையின்படியாகவும் நம்மளை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். தேவனுக்கோட ஆனக்கோட ஸ்தோத்திரங்கள், நன்றி. இன்றைக்கும் இந்த ஜூமில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, அதற்காக நன்றி. அதே போல் இந்த ஃபேஸ்புக்லேயும் ஜாயின் பண்ணியிருக்கிற ஒவ்வொருத்தரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் நம்மளை கொண்டு பெரிய காரியம் செய்து கொண்டிருக்கிறார். Even though the world is locked down, even though our life is closed, Lord has made a greater way for us to seek his face. Hallelujah. அது வந்து யாராலையும் போட்ட முடியாது, அது வந்து யாராலையும் ஷட் பண்ண முடியாது. Because it's his will is happening in each and everyone's life. ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலும் அவருடைய சித்தம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. Hallelujah. ஸோ நம்ம இந்த புக் ஆஃப் டேனியலை பற்றி சில வாரங்களாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சாப்டர்ஸும் அதில் போட்டிருக்கிற சத்தியங்களும் அதில் போட்டிருக்கிற தீர்க்க தரிசனங்களும் எப்படி நிறைவேறின, இனிமேல் வரப்போகிற தீர்க்க தரிசனங்கள் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு we have been discussing about chapter by chapter as well as the verse by verse அவங்க கூட பார்த்துக்கிட்டு இருக்கோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கும் get your Bibles to Daniel chapter 11. அதை நம்ம பாதி தான் பார்த்துருக்குறோம், மீதி ஹாஃப் இன்னைக்கு ட்ரை டு ஃபினிஷ். இஃப் நாட் மீதி இருக்கிற பாதி வந்து மீதி நாளைக்கு நம்ம பார்க்கலாம். ஏன்னா இந்த சாப்டர் 11 பொறுத்த வரைக்கும் இட்ஸ் கைண்ட் ஆஃப் பிக் ஹிஸ்டாரிக்கல் புக்குன்னு சொல்லலாம் அந்த சாப்டர் 11. ஹல்லேலூயா. அப்போ இந்த சாப்டர் 11 பொறுத்த வரைக்கும் அதோட காரியங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹிஸ்டாரிக்கலில் நடந்த ஒவ்வொரு சம்பவங்களையும் அது ரொம்ப டீட்டெயிலாக நம்ம பார்த்தா தான் ஒவ்வொரு வசனம் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். தட்ஸ் வை ஐ எம் டேக்கிங் a lot of time to explain each and every verse which is mentioned in the Daniel chapter 11. இந்த சாப்டர் 11 நமக்கு வந்து கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் நல்லா தெரிஞ்சாதான் எப்பப்போ ப்ராஃபிட்டிக்கலாக இதெல்லாம் நிறைவேறிச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எஸ்பெஷலி இந்த கிரேக்க சாம்ராஜ்யத்தில் நடந்த ரொம்ப டீட்டெயில் ஹிஸ்ட்ரி, இந்த கிரீக் ஹிஸ்ட்ரி நமக்கு தெரியணும். அதாவது அந்த கிரீக்கோட எம்பையரோட ஹிஸ்ட்ரி நமக்கு தெரிஞ்சிருந்தா இந்த டேனியல் 11 படிக்கும்போது நமக்கு ஈஸியாக புரிய ஆரம்பிக்கும். ஓகே, எனிவே டுடே ஆல்சோ ஐம் கோனா ஷேர் த சேம் ஸ்க்ரீன், த சேம். Thank you Jesus. Hallelujah. Praise you. Okay. Hallelujah. I hope all are doing good. எல்லாரும் வசனத்துக்கு நேராக உங்களுடைய செவிகளை திருப்பி கொண்டிருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். Thank you Jesus. Praise you. இதை நம்ம ஏற்கனவே நேத்திக்கு நல்லா கொஞ்சம் வர முடியல. நம்ம முந்தானத்து பார்த்தோம். முந்தானத்து வந்து இந்த 15 verse வரைக்கும் பார்த்தோம். 15 or 16 ஆல்சோ நம்ம பார்த்தாச்சு. நம்ம தேங்க்யூ சீஸ். நம்ம எதுக்கும் நம்ம 16லேருந்து போகலாம். நம்ம இதை பார்த்தோம். எப்படின்னா இந்த இது தானியல் பார்த்தா இது 3வது விஷன். இது வந்து ரொம்ப டீப்பாக ஃபர்ஸ்ட் இதுலேருந்து ஆரம்பிக்குன்னா இந்த பெர்ஷியன் நாட்டு சாம்ராஜ்யத்துலேருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் கிரேக்க சாம்ராஜ்யத்தோட ரொம்ப டீப்பாக அவர் எடுத்துகிட்டு போகிறார். அது வந்து நார்த் எம்பையரும் சதர்ன் எம்பையரும் ரெண்டு பேருக்கு நடக்கிற அந்த சண்டை எப்படி இருந்துட்டு இருக்கு, அவங்களுக்குள்ள என்னென்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வேர்ஸ் பை வேர்ஸா வந்து ஆண்டவர் ஒரு 400 வருஷத்துக்கு முன்னாடியே தானியலுக்கு மூலமாக வெளிப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நம் தேவன் பாருங்களேன், ஒவ்வொரு வார்த்தையும் வேத வசனத்துல போட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆம் என்றும் ஆமீன் என்றும் சொல்லுவார்கள். அதே போல அப்படி நடந்திருக்கு. எங்க இது 16வது வருஷத்துல ஏற்கனவே பார்த்துட்டோம். பட் ஸ்டில் நான் அது பாருங்களேன், நான் திரும்பி ஏதோ உங்களுக்கு ஒரு வாசிக்கிறேன். The king of north will march towards unopposed. None will be able to stop him. He will pause in the glorious land of Israel, intent to destroying it. இது நம்ம ஏற்கனவே போன தடவை பார்த்துட்டோம். யாராவது அந்த கிங் ஆஃப் நார்த் வந்து அந்த சவுத்தை கேப்சர் பண்றதுக்காக போறான். அந்த இஸ்ரேல் வழியாக அவங்க போகும்போது அந்த இஸ்ரேலை கேப்சர் பண்ணலாம்னு சொல்லிட்டு போகும்போது அப்போ என்ன நடக்குதுன்னா, he will make a plans to come with the might of his entire kingdom and will form an alliance with the king of south. He will give him a daughter in marriage in order to overthrow the kingdom from within, but his plan will fail. இப்ப பாருங்களேன், எப்பவுமே இந்த நார்த்தன் கிங்டம் வந்து கொஞ்சம் அந்த பயங்கர தந்திரசாலிகள். அவங்களை எப்படியாவது ஏமாத்தி மாய்க்கிற அளவுக்கு அவங்களுக்குள்ள திறமை இருந்தது. அது ஒரு ஏமாத்து திறமைன்னு சொல்ல மாட்டேன், அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு புத்தி இருந்தது. அவங்க அப்பா வந்து ஒவ்வொரு டைமும் அவங்க வந்து ஒரு ராஜ்யத்தை கவுத்தும் போது ஏதோ ஒரு ட்ரீட்டி மாதிரி சைன் பண்ணி அதுக்குள்ள போய் அவங்க உள்ளால பூந்து அடிச்சிடலாம்னு சொல்லி அப்படி பிளான் பண்ணுவாங்க. இந்த தடவை என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா பாருங்களேன், இது வந்து ஆன்டியோகஸ்
அதாவது இந்த நார்த்தன் கிங் வந்து இந்த ஆன்டியோகஸ் நார்த் தேங்க்யூ ஜீசஸ். let me make the screen much bigger for you so that you can able to see. Hallelujah. Okay, thank you Lord. Thank you Jesus. Hallelujah. Okay, இந்த நார்த்து தான் இந்த செலுக்கஸ், அங்கே தான் இந்த இந்த ஆன்டியோகஸ்லாம் வந்தது. அந்த 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 அதாவது செலுக்கோஸோட பரம்பரை, அதாவது அவனுக்கு அடுத்தபடியாக வந்தவங்க தான் இந்த ஆன்டியோகஸ் ஒருத்தன். அப்போ அந்த நார்த்துல இருந்து அவன் என்ன பண்றான், அவன் எல்லா படையும் திரட்டி எஜிப்டை பிடிக்கிறதுக்காக, எஜிப்ட் வந்து சவுத் கையில் இருக்கு, சவுத் கிட்ட இருக்கு. அப்போ நார்த்ல இருந்து இவன் கிளம்பி வரான். கிளம்பி வரும்போது அவன் பார்த்துட்டான், பக்கத்துல ரோமரோட பவர் வந்து பயங்கரமா இருக்கு. ஸோ அப்போ என்ன பண்றான்னா, இவனும் சவுத்தும் சேர்றாங்க. எப்படி சேர்றாங்கன்னா, சவுத் வந்து டாலமி. அப்போ இவனும் சவுத்தும் சேர்ந்துட்டு நார்த்தும் சவுத்தும் சேர்ந்து எப்படி சேர்றாங்கன்னா, இந்த ஆன்டியோகஸ் வந்து அவனோட பொண்ணை கொடுக்குறான், கிளியோபட்ரா. இந்த கிளியோபட்ரா தான் நிறைய பேர் நீங்க ஹிஸ்டாரிக்கல இந்த நேம் கொஞ்சம் ஃபேமஸான நேம். இது எப்படி நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், பைபிள்ல இதை பத்தி போட்டிருக்கு. he gave Cleopatra to him to wife to help him in the treaty. அந்த காலத்துல வந்து சும்மா வந்து இந்த சைன்லாம் பண்ண மாட்டாங்க. இந்த ராஜாவோட பொண்ணு அந்த நாட்டுக்கு கொடுத்துட்டா இவ வந்து அந்த நாட்டுக்கு ஒரு குயின் மாதிரி ஆயிடுவா. அதுக்கப்புறம் அதாவது அந்த 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 ராஜாக்கு இந்த தன்னுடைய ராஜாவோட பொண்ணை கொடுத்துட்டாங்கன்னா அந்த நாட்டுக்கும் இவங்களோட கண்ட்ரோலுக்குள்ள வரலாம். அதுக்கப்புறம் அந்த அந்த பொண்ணு மூலமா எல்லா காயினையும் நகர்த்த வேண்டியதெல்லாம் நகர்த்திடலாம்னு சொல்லி அந்த பிளான்ல தான் தன்னுடைய பொண்ணை கிளியோபட்ராவை யாருக்கு, அந்த டாலமி அந்த கிங்குக்கு கொடுத்தாச்சு. ஓகே, அப்போ அவனோட அல்டிமேட் கோல் என்னன்னா, அங்க போய் அந்த அதாவது அந்த பொண்ணை அந்த கிங்டம்க்கு அனுப்பி வச்சு, அந்த கிங்டம்ல வந்து அவனை அந்த கிங்குக்கு மேரி பண்ணி வச்சு, அந்த கிங்டம்ல நடக்கிற சீக்ரெட்ஸ் எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இவனுக்கிட்ட சொல்ற மாதிரி, அதாவது அப்பா கிட்ட, அப்பா வந்து நார்த்ல இருக்காரு, பொண்ணை வந்து சவுத்துக்கு அனுப்பி கல்யாணம் பண்ணி கொடுத்து அங்க இருக்கிற சீக்ரெட்ஸ் எல்லாமே எப்படிலாம் பிளான் பண்றாங்க, என்னெல்லாம் பண்ணலாம். ஏன்னா இவனோட அல்டிமேட் பிளான் அதையும் கேப்சர் பண்ணி ரோமையும் பிடிக்கணும். அப்போ இவனுக்கு தெரிஞ்சு போச்சு, இவன் நார்த் வந்து ஃபுல்லா போனா கூட முடியாதுன்னு சொல்லி தான் திருப்பி இன்னொரு பிளான் போடுறாங்க. ஏற்கனவே ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு பிளான் நடந்தது, இது செகண்ட் டைம் இன்னொரு பிளான் பாருங்களேன். அப்போ கிளியோபட்ராவை அங்க கொடுத்தாச்சு. அப்போ he thought she would act as a spy for him in the kingdom, but this did not happen. இந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னா, அப்பாவுக்கு வந்து உண்மையா, அதாவது அப்பா நினைச்சிருக்கிற பிளான்ஸ் படி இந்த அம்மா இல்லாம, அதாவது தன்னுடைய பொண்ணு இல்லாம கணவனுக்கு உண்மையா இருந்தா. அதனாலதான் கிளியோபட்ராவை நிறைய பேர் போட்டுருவாங்க. அதாவது இவர் வந்து அப்பா வந்து நல்லா பிரெயின் வாஷ் பண்ணி, நீ எப்படியாவது அந்த அதாவது சவுத்ல உள்ள கிங்கை நீ கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அங்க உள்ள கிங்டம் நம்ம கேப்சர் பண்ணிடலாம், பிளஸ் அந்த கிங்டம்ல நடக்கிற எல்லா சீக்ரெட்ஸ் எனக்கு நீ சொல்லணும்னு சொல்லிதான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல கட்டி கொடுத்தாரு. ஆனா இந்த அம்மா வந்து தன் கணவனுக்கு உண்மையா இருந்தாங்க. ஓகே, அப்ப என்ன ஆச்சுன்னா, but this did not happen. Cleopatra was true to her husband. Instead of spying for her father, she along with her husband even sent congratulations to Rome when they overthrow her father's army. என்னன்னா, இப்போ பாருங்களேன், இந்த வந்து கிரேக்க சாம்ராஜ்யம் நடந்துட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் ரோமர் அப்பதான் எலும்பி வந்துட்டு இருக்காங்க. ரோம சாம்ராஜ்யம் ஆட்சி பண்ணல, ஆனா அவனுங்க ஸ்லோவா கேப்சர் பண்ணிட்டே வராங்க. அப்ப ரோமர் சாம்ராஜ்யம் வந்து வர 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 பயங்கர ஸ்ட்ராங் ஆயிட்டே வராங்க. அப்ப ஆன்டியோகஸ் தெரிஞ்சு போச்சு, நம்ம தனியா இருந்தோம்னா, நார்த் மட்டும் தனியா இருந்தா நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது, அதனால சவுத்தோட சேர்ந்து சவுத்தையும் கவுத்திட்டு அவங்கள ரோமையும் கவுத்திடலாம்னு சொல்லிதான் அவரோட பிளான். ஆனா இந்த கிளியோபட்ரா என்ன பண்ணாங்கன்னா, அதாவது ஆன்டியோகஸோட பொண்ணு என்ன பண்ணாங்கன்னா, ஆன்டியோகஸ்க்கு உண்மையா, அதாவது தன்னுடைய கணவருக்கு தான் உண்மையா இருந்தாங்களே தவிர அவங்க அப்பா போட்ட பிளானுக்கு உண்மையா இல்லாம, அவங்க அப்பாவே அந்த அப்பாவோட சாம்ராஜ்யத்தை தோக்கடிச்சதுக்கு அப்புறமும் கிளியோபட்ராவும் ஹஸ்பண்டும் சேர்ந்து ரோமருக்கு போய் வாழ்த்து சொன்னாங்க. இதெல்லாமே ஹிஸ்டரியில இருக்கு, இதெல்லாமே அப்படியே தான் நடந்திருக்கு பாருங்களேன். He will give him a daughter in marriage in order to overthrow the kingdom from within, but this plan will fail. 18 தானியேல் 11:18. After this he will turn his attention to the coastland and conquer many cities. இப்படி அதாவது அந்த இது பொண்ணு போட்ட பிளான் எல்லாமே ஒண்ணுமே நடக்கலன்னு சொல்லிட்டு சரி என்ன பண்ணணும்னு தெரியாம திருப்பி அவர் வந்து அந்த கோஸ்டல் சைட்ல எல்லாம் போய் அட்டாக் பண்ண போனார். But a commander from another land will put an end to this insolence and cause him to retreat in shame. He will take refuge in his own fortress, but will stumble and fall and be seen no more.
அதாவது தன்னுடைய ஒரே கமாண்டர் மூலமாக திருப்பி இவனுக்கு ஒரு பெரிய அழிவு வரும். அதாவது நிறைய பேர் தங்களுடைய அதாவது மற்றவங்களுக்கு வந்து நம்ம என்னதான் குழி தோண்டி புதைக்கணும்னு நினைச்சாங்களோ அதே குழியில இவர் போய் விழுந்துடுறாரு. அதனாலதான் இவருக்கு வந்து பாத்துங்களேன், இவர் அந்தியோகஸ் என்னென்னமோ ட்ரை பண்ணி பாக்குறாரு, எப்படியோ கேப்சர் பண்ணி ட்ரை பண்ணி பாக்குறாரு. அங்க போனாலும் இவருக்கு விரோதமாக யாராவது எழும்பிட்டு இருக்காங்க. ஏன் ஒரே ரீசன்னா, இந்த ஆள் வந்து இஸ்ரேலுக்கு விரோதமாக வந்தார். அதனாலதான் அவர் வந்து இஸ்ரேலுக்கு விரோதமாக படையெடுத்து வந்து இஸ்ரேலை கேப்சர் பண்ணி இவரோட அல்டிமேட் மைண்ட் செட்டே எப்படின்னா, யூதர்களை அழிக்கணும், யூதர்களை ஒன்னில்லாம ஆக்கணும், யூதர்களை ஒரு 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 ஹிஸ்டரியே இல்லாத அவங்க வாழ்ந்த ஒரு சரித்திரமே இல்லாத மாதிரி பண்ணணும்னு சொல்லிதான் இவரோட மைண்ட் செட். அதனால இவர் மற்ற இடம் போற எல்லா இடமும் இவருக்கு அகேன்ஸ்டாவே முடியுது. ஏன் சொந்த பொண்ணு கூட இவருக்கு ஹெல்ப் பண்ணல. சரிங்களா? அப்ப இப்படியே போயிட்டு இருக்கும் போது என்ன நடக்குதுன்னா, his successor will send out a tax collector to maintain the royal splendor. அதாவது அந்த ஆந்தியோகஸோட சக்சஸர் வந்து will send out a tax collector to maintain the royal splendor, but after a very brief reign he will die, though not from the anger or in a battle. The next to come to power will be a despicable man who is not in the line for a royal succession. He will slip in when least expected and take over the kingdom by flattery and intrigue. நான் இதோட ஹிஸ்டரி உங்களுக்கு சொல்றேன். இது என்னாச்சுன்னா, அப்போ ரோம் ஒரு பக்கம் வந்து இது ஒரு பக்கம் வளர்ந்துட்டு வராங்க, அவங்களோட சாம்ராஜ்யம் வளர்ந்துட்டு வருது. ஆனா அவங்க ஆட்சி பண்ற அளவுக்கு அவங்க இல்ல. இன்னொரு பக்கம் அப்போ கிரேக்க சாம்ராஜ்யம் தான் பெருசு. ஆனா அது நாளா உடஞ்சு போச்சு. நாளா உடஞ்சு உள்நாட்டு பிரச்சனையும் நிறைய போயிட்டு இருக்கு, நார்த்துக்கும் சவுத்துக்கும். இதை சாதகமா தான் ரோம் பயன்படுத்துறாங்க. இவங்களுக்கு உள்ளாலே பிரச்சனை இருக்கு, நம்ம எப்படியாவது பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் கொஞ்சமா வந்து உள்ளால வந்து கேப்சர் பண்ண ட்ரை பண்றாங்க, சண்டை போட ட்ரை பண்றாங்க, அப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல தான் ரோம் அப்ப ரோம் வந்து நிறைய இந்த டாக்ஸ் சிஸ்டம் நிறைய அவங்க கொண்டு வராங்க. எதுக்கு எடுத்தாலும் டாக்ஸ், எக்ஸ்போர்ட் பண்ண டாக்ஸ், கூட்ஸ் இருந்த டாக்ஸ், மக்கள் வாழ்ந்த டாக்ஸ், கணக்கெடுக்க போன டாக்ஸ், எல்லாத்துக்கும் அவங்க டாக்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க. அப்போ இவங்க போட்டுட்டு இருக்கும்போது the Syrian set out to tax his subject heavily to raise the tribute. Soon he died after being poisoned. The cruelest king of north was Seleucid. The Syrian persecutor of Israel named Antiochus, he came to the throne with his brother Seleucus was murdered and a son was dead. இது என்னாச்சுன்னா, இப்படி போயிட்டு இருக்கும்போது இந்த செலுக்கஸ் தான் ரொம்ப குரூயலா இருந்தான். அதாவது இந்த செலுக்கஸோட அந்த அந்த பரம்பரை இதில் வந்துட்டு இருந்த நிறைய ராஜாக்களும் எல்லாமே அதே மாதிரிதான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஒரு சந்ததியில வந்துட்டு இருக்கும் போது அவனோட சொந்த தம்பியே அண்ணனை பாய்சன் வச்சு கொன்னு அண்ணன் பையனை வந்து கடத்தி இந்த ரோமு கொண்டு போய் பிரிசன்ல போட்டுட்டு இவன் த்ரோனுக்கு வந்துருவான். ஸோ இதெல்லாமே வந்து அந்த நார்த்தன் கிங்டம்ல என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். அவன் தேவனுடைய, அதாவது அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக வந்தது நிமித்தம் அவன் பாருங்களேன், அவன் வந்து அவன் குடும்பத்துக்குள்ளேயே அவ்வளவு பெரிய பிரச்சனை, ஒற்றுமை இல்லாம தன் பொண்ணு வந்து ஏமாத்தி, அதாவது இந்த பொண்ணு மத்தவங்களுக்கு கட்டி கொடுத்தா ஆனா பொண்ணு மத்தவங்களுக்கு உண்மையா இருந்தா அப்பாவுக்கு உண்மையா இல்ல. அதுக்கப்புறம் அடுத்த சந்ததி வரும்போது அவனோட பையன் வருவான்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. கடைசியில பார்த்தா அவன் தம்பி வந்து த்ரோனுக்கு எப்படி வந்தானா, அண்ணனை கொன்னு பையனை வந்து நாடு கடத்திட்டான், ரோமு கடத்தி கொண்டு போயிட்டான். அதனாலதான் இங்க போட்டிருக்கு பாருங்களேன். He died after being poisoned. The cruelest king of the north was Seleucid. The Syrian persecutor of Israel named Antiochus IV Epiphanes. He came to the throne with his brother Seleucus was murdered and a son of the dead king who might succeed him. அவன் பையன் தான் அடுத்தது வரணும், அதான் ரூல்ஸ். இப்ப அப்பா இறந்துட்டாருன்னா அவங்க பையன் தான் அடுத்த வந்து த்ரோனுக்கு வரணும். அப்ப பையனை வந்து இவன் வந்து கடத்திட்டு போயிட்டான், நாடு கடத்தி போய் வேற எங்கேயும் போய் வச்சுட்டான், அது யாருக்குமே தெரியாத மாதிரி. அப்ப அவன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, பையனும் இல்லை அப்பாவும் இல்லை. அதுக்கப்புறம் அடுத்தது அந்த அப்பாவோட தம்பி தான் த்ரோனுக்கு வரணும். இதெல்லாமே ஹிஸ்டரியில நடந்த காரியங்கள். மேபி இந்த சம்பவங்களும் உங்களுக்கு கொஞ்சம் வேகா போகும். நான் ஏன் இவ்வளவு டீப்பா எக்ஸ்பிளைன் பண்றேன்னா, வாட் எவர் ஹாஸ் பீன் ரெக்கார்டட் இன் த பைபிள் இதெல்லாமே நடந்திருக்கு, கிளியரா நடந்திருக்கு. நம்ம டேனியல் 11 வந்து நிறைய யோசிப்போம், என்னடா இது வந்து ஒரு பெருசா அந்த நார்த்து சவுத்து நார்த்து சவுத் இதெல்லாம் என்னைக்கு இதெல்லாம் நமக்கு என்ன யூஸ் இருக்குன்னு பார்த்திருக்கோம். ஆனா இஃப் யூ மேட்ச் வித் ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸ் இது எல்லாமே அப் டு டேட்டா அப்படி நடந்திருக்கு.
இது இது யார் என்ன, அதாவது ஆண்டவர் வந்து ஒவ்வொரு சாம்ராஜ்யத்தை குறித்து டீட்டெயிலா எழுதியிருக்கிறாரு. கிரேக்க சாம்ராஜ்யம் எப்படி இருக்கும், அலெக்சாண்டர் த கிரேட் முதல், அதுக்கப்புறம் 4 ஜெனரல்ஸ் வருவாங்க, அதுக்கப்புறம் நார்த் ஜெனரலுக்கும் சவுத் ஜெனரலுக்கும் சண்டை நடக்கும். அதை தான் இந்த டேனியல் 11ல. அதுக்கப்புறம் அவங்களோட பையங்க எப்படி இருப்பாங்க, அவங்கள அந்த குடும்பத்துக்குள்ளேயே என்னென்ன சண்டைலாம் வருது, எவ்வளோ தெளிவா இவ்வளோ டீப்பா எழுதியிருக்காரு பாருங்களேன். ஃபைன். அடுத்தது பார்த்தீங்கன்னா the Daniel 11, thank you Jesus, 20 to 24 la, before him great armies will swept away, including a covenant prince with deceitful promise. He will make various alliances. He will become strong despite having only a handful of followers. Without warning, he will enter the richest area of the land. He will distribute among his followers the plunder and the wealth of the rich, something his predecessors had never done. He will plot the overthrow of strongholds, but his will last only a short while. இது வந்து அந்த ஆந்தியோகஸ். இது வந்து அந்த ஆந்தியோகஸ்னா அந்த ஆந்தியோகஸ் அந்த காலத்துல ராஜாக்கள் வந்து எப்படி இருப்பாங்கன்னா, இது ஒரு பரம்பரை நேம். இது கண்டினியூட்டா இருக்கும். ஆனா அவங்களுக்கு நிறைய நேம் இருக்கும். அவன் பையனும் ஆந்தியோகஸ் தான் வைப்பான். அவன் பேர் அவன் வந்து இது பண்ணிட்டே இருப்பான். அப்போ அப்படி போயிட்டு இருக்கும்போது இந்த ஆந்தியோகஸ் வந்து டாலமி, அதாவது நார்த் வந்து சவுத்தோட ஒரு திருப்பி அலையன்ஸ் உண்டு பண்ணிட்டு by this alliance Antiochus deceitfully plotted to gain greater power in Egypt. இதன் மூலமாக அவன் ஈஜிப்ட்ல கொஞ்சம் வந்து பவர், ஈஜிப்ட் வந்து சவுத்துல இருக்கு, ஓகே, நார்த்ல உள்ளவன் ஆன்டியோகஸ் வந்து எப்படியாவது அவன் ஈஜிப்ட் கேப்டன். அந்த காலத்துல ஈஜிப்ட் வந்து ஒரு ப்ராமினன்ட் பிளேஸ், ஒரு வர்த்தக மையம். அது அங்கதான் பிசினஸோட மெயின் சென்டராகவும் இருக்கும். நிறைய டெவலப்மெண்ட் ஆன ஒரு ஏரியா. நம்ம எப்படி இன்னைக்கு சென்னை, பெங்களூர்ல அப்படின்னு சொல்றோம், அந்த மாதிரி ஒரு எஜிப்ட் வந்து ஒரு ப்ராமினன்ட் சிட்டி. ஏன்னா இட்ஸ் ஏன்ஷியன்ட் சிட்டி அந்த காலத்துல. அதை கேப்சர் பண்ணா அவங்களுக்கு ஒரு பெருமை மாதிரி. அப்போ இந்த ஆந்தியோகஸ் வந்து திருப்பியும் வந்து வரான். இந்த ஆந்தியோகஸ் வந்து அதே ஆந்தியோகஸ் கிடையாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து அவனோட பையன். அதே மாதிரி டாலமி வந்து அதே டாலமி கிடையாது, ஃபர்ஸ்ட் பார்த்த டாலமி கிடையாது. இது ஒரு 4-5 தலைமுறை தாண்டி வந்தாலும் அவங்க பேர் அப்படிதான் இருக்கும். ஆனா இடையில அவங்க ஆட் பண்ணிப்பாங்க 6, 7 அல்ல நம்பர் 2, அதுக்கப்புறம் வேற ஒரு பேர். அதனால பாருங்களேன். அப்போ திருப்பியும் வந்து இந்த எஜிப்டை எப்படியாவது கான்கர் பண்றதுக்காக திருப்பியும் அந்த சவுத்தோட சேர்ந்து ஒரு அலைன்ஸ் போடுறாரு இந்த ஆந்தியோகஸ். With a small force, he conquered Ephesus and the rest of the Egypt all the way to Alexandria. ஏதாவது ஒரு தந்திரமா ஏதாவது பேசி அப்படி மயக்கி எடுத்து, அதாவது இந்த ஆந்தியோகஸோட சந்ததியே இப்படிதான், எப்படியாவது மயக்கி எடுத்து உங்களை வந்து ஏமாத்துற விதம் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது 25வது வசனம், Daniel 11:25-26. Then he will stir up his courage and rise a great army against the king of the south. உள்ளால வந்துட்டான் பாருங்களேன். எப்பவுமே அவன் ஒரு அலையன்ஸ் போட்டுட்டு நல்ல மாதிரி உள்ளால வந்து அடிப்பான். அதான் அவனோட பிளான். இந்த ஆந்தியோகஸோட பிளான். இந்த நார்த் கிங், the king of south will go to battle with a mighty army, but no avail, for there will be a plots against him. His own household will cause him downfall. His army will be swept away and many will be killed. இப்ப நார்த் வந்து ஆக்சுவலா சவுத் தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தது. இவன் நார்த் வந்து எப்படியாவது அந்த பேச்சு திறமையிலையோ இந்த அலையன்ஸ் பண்ணியோ அல்லது பொண்ணை கெட்டி கொடுத்தோ எப்படியா வந்து கேப்சர் பண்ண ட்ரை பண்றான். எல்லா டைமும் ஃபெயில் ஆகுது. இந்த டைம் வந்து இவன் என்ன பண்றான்னா, இது ஒரு டீடைல் ஹிஸ்டரி பாருங்களேன். இந்த ஹிஸ்டரி நீங்க வந்து நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். இந்த கிங் ஆஃப் சவுத் ஸ்பீக்கிங் ஆஃப் த கிங் ஆஃப் ஈஜிப்ட். இந்த கிங் ஆஃப் ஈஜிப்ட் வந்திருக்காரு. ஓகே, த லீடர் ஆஃப் த வார் அகேன்ஸ்ட் த ஈஜிப்ட் ஹியர் இஸ் ஆன்டியோகஸ். அதாவது அந்த ஆன்டியோகஸ் தான் அந்த சவுத் கிங்கோட ட்ரீட்டி போட்டுட்டு ஒரு கவர்னண்ட்டை சைன் பண்ணிட்டு அப்புறம் அங்க போய் திருப்பி வந்து சவுத்துக்கு அகேன்ஸ்டா போயாச்சு. உள்ளால அகேன்ஸ்டா போனோம்னா அந்த பேட்டில் என்ன நடக்குதுன்னா, அந்த பேட்டில்ல they advance as far as Ephesus. Antiochus attacked Philometor வந்து இந்த சவுத்துல உள்ளவன் பேர். அவனுக்கு பேருக்கு வந்து இந்த டாலமின்னு சொல்லிட்டு டாலமி 6 Philometerன்னு வரும், அப்படிலாம் வரும். Who had become an enemy, the later fell due to the treachery by trusted supporters and became Antiochus captive. இவன் என்ன பண்ணுவான்னா, அதாவது இந்த சவுத்தோட ராஜாவை எப்படி பிடிப்பான்னா, அந்த சவுத்துக்கோட அந்த அவனுக்கு கீழே கொஞ்சம் நல்ல இந்த க்ளோஸா இருக்கிற ஆளுங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்கல்ல, அவங்கள இவன் கைக்குள்ள போட்டுக்கிட்டான்.
எப்படின்னா, அதாவது கிங்குக்கு இந்த கவுன்சிலர்ஸ்லாம் கொஞ்சம் பேர் இருப்பாங்கல்ல, அந்த கிங் கவுன்சிலர்ஸ்லாம், அந்த சவுத் கிங்கோட கவுன்சிலர்ஸ் எல்லாரும் ஆந்தியோகஸ் கையில கொஞ்சம் போட்டுக்கிட்டு, வாங்க நான் உங்களுக்கு இனிமேட்டு நான் உங்களுக்கு தேவையில்லாதாலே சந்திக்கிறேன், நான் வந்து உங்களை பயங்கரமா வச்சுப்பேன், அப்படி வைப்பேன் இப்படி வைப்பேன்னு சொல்லிட்டு இவங்க கையில கொண்டு போயிட்டு அவங்க மூலமாகவே தன்னோட ராஜாவை பிட்ரே பண்றதுக்காக பிளான் போடுறான். எவ்வளோ பிளான் பாருங்க. ஃபர்ஸ்ட் அவன் பொண்ணு மூலமா பிளான் போடுறான், அதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணு மூலமா பிளான் போடுறான், அதுக்கப்புறம் பாருங்களேன். அதாவது அவன் எப்பவுமே வந்து இந்த சவுத்தை கேப்சர் பண்ணும், இந்த சவுத்தை அழிக்கணும், அதுதான் அவனோட பிளான். அப்போ நல்ல மாதிரி உள்ளால வந்துட்டு இங்க வந்து யாரையா ஒருத்தனை அப்படியே கரெக்ட் பண்ணிட்டு அவன் மூலமா அந்த கிங்கை வந்து மயக்கிறது. இதே மாதிரி தான் நடந்தது. இங்க என்ன நடக்குதுன்னா, betraying counselors whom Philometor fed led him to attack Syria to secure his defeat and death for him and his men. It seems the treasury with their own ranks caused their great defeat. Ptolemy was taken prison by his uncle and his brother took over the reign. பாருங்களேன், இந்த சவுத் வந்து பாவம், அவங்களுக்கும் அவங்க வந்து ஈஸியா நம்பிடுறாங்க. இந்த நார்த் பண்ற எல்லா சூழ்ச்சிகளும் அவங்களுக்கு கீழேயே இருந்த அந்த கவுன்சிலர்ஸ் மூலமாகவே எப்படியாவது இவங்க ஏமாந்து விழுந்துறாங்க. இதெல்லாமே பைபிள்ல நான் ஏன் ஒரு டீட்டெயிலா உங்களுக்கு சொல்றேன்னா, இந்த வசனம் நம்ம படிக்கும் போது இந்த சம்பவம் நமக்கு ஞாபகம் வரணும். ஹல்லேலூயா. நம்ம வந்து இதை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போற வசனம் கிடையாது. நிறைய பேர் இந்த டேனியல் 11 சாப்டர் வந்து ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, அதனால டக்கு டக்குன்னு ஸ்கிப் பண்ணிட்டு போறாங்க. இந்த when you don't understand these things, நம்ம சில காரியங்கள் நம்ம ஏற்கனவே நடந்த காரியங்களே நமக்கு இன்னும் புரிய மாட்டேங்குது. இனிமேல் நடக்க போற காரியங்களை பத்தி படிக்கும்போது நமக்கு வந்து கண்டிப்பாக தேவனுடைய ஞானம் வேணும். இது ஏற்கனவே நடந்து முடிஞ்சது நமக்கு ஈஸியா புரியணும். ஹல்லேலூயா. சோ அதனாலதான் we are comparing the history. அழகான ஹிஸ்டரியில இது எல்லாமே நடந்திருக்கு. சரி, இப்படி போயிட்டு இருக்கும்போது அதாவது பாருங்களேன், ஆண்டவர் வந்து இந்த கிரேக்க சாம்ராஜ்யத்தை குறித்து ரொம்ப டீப்பா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது ஒவ்வொரு கிங்கும் எப்படிலாம் அழிஞ்சு போவாங்க, அடுத்தது வந்து ரோம சாம்ராஜ்யம் வரதுக்கு முன்னாடி இந்த கிரேக்க சாம்ராஜ்யத்தில் என்னென்ன குழப்பம்லாம் நடக்குது, எப்படிலாம் போகும்னு சொல்லிட்டு தான் இது வந்து ஆண்டவர் இவ்வளவு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. இதெல்லாம் ஒரு ப்ராஃபசிஸ். இது தானியேல் வந்து ப்ராஃபஸியா அப்பமே எழுதி வச்சிருக்கிறது. எக்ஸாக்டா அப்படியே வந்து கிரேக்க சாம்ராஜ்யத்தில் நடந்து முடிஞ்சது. பாருங்களா, அடுத்தது Daniel 11:27-28ல, seeking nothing but each other's harm, these king will plot against each other at the conference table, attempting to deceive each other. அப்போ இந்த சவுத் கிங் வந்து ஒவ்வொரு டைமா மாறி மாறி வந்துட்டு இருக்காங்க. இந்த நார்த் வந்து எப்படியாவது சவுத்தை பிடிக்கணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு டைம்ல வந்து சரி நம்ம எல்லாமே சேர்ந்து பேசுவோம், சேர்ந்து ஒரு டேபிள்ல உட்காந்து பேசுவோம்னு சொல்லிட்டு ரெண்டு கிங்கும் வந்து சேர்ந்து உட்கார்றாங்க. ஆனா அந்த டேபிள்லயும் திருப்பி வந்து டிசீவ் பண்றதுக்காக தான் உட்கார்ந்துருக்காங்கன்னு தெரியாது நிறைய பேருக்கு. பட் இட் வில் மேக் நோ டிஃபரன்ஸ், ஃபார் த எண்ட் வில் கம் அட் த அப்பாயிண்டட் டைம். த கிங் ஆஃப் த நார்த் வில் தென் ரிட்டர்ன் ஹோம் வித் கிரேட் ரிச்சஸ். ஆன் த வே ஹி வில் செட் ஹிம்செல்ஃப் அகெயின்ஸ்ட் த பீப்புள் ஆஃப் த ஹோலி கவர்னன்ட், டூயிங் மச் டேமேஜ் பிஃபோர் கண்டினியூங் ஹிஸ் ஜேர்னி. இது என்னன்னா, இதை வந்து அந்த ரெண்டு கிங்கும் வந்து டேபிள்ல உட்காந்துருக்காங்க. ரெண்டு பேரும் வந்து உண்மையா பேசுறதுக்கு உட்கார்ல, ஏதோ பொய் பேசிதான் அங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஏதாவது அவங்க மாத்தி அவங்களே ஏதாவது பண்றதுக்காக. அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, இன்னொரு பக்கம் ரோமர் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக வந்துட்டு இருக்காங்க. ரோமர் வந்து எப்படியாவது அழிச்சிருவாங்க. இவங்களுக்குள்ளே ஒரு ஒழுங்கான ட்ரீட்டி கிடையாது. நார்த் அண்ட் சவுத்துக்குள்ளே பயங்கர அடிதடியா இருக்கு. இதை சாதகமா ரோமன்ஸ் வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது இவங்க வந்து டேபிள் உட்காந்துருக்காங்க. ஆனா இவங்க உண்மையாலுமே இவங்க சேரவும் இல்லை. இவங்களுக்குள்ளே அந்த சண்டை இருந்துட்டு இருக்குது. அப்போ இவங்க மாறி மாறி பேசி பாக்குறாங்க, யாரும் ஒத்து வரல. ஒத்து வராதுக்கு கோவத்துல இந்த அந்தியோகஸ் திரும்பி போகும்போது போற வழியில அந்த இஸ்ரேல்லாம் வருது. இஸ்ரேல யூத மக்கள்லாம் இருக்காங்க. அங்க போய் அடிச்சு உடைச்சு அந்த டெம்பிளை நாசம் பண்ணி அங்க இருக்கிற ட்ரெஷர்ஸ் எல்லாம் எடுத்து அவனோட வீட்டுக்கு போயிட்டான். இந்த நார்த் எப்பவுமே பாருங்களேன், இந்த நார்த் வந்து ரொம்ப இந்த கொடுமையான ஆட்சிக்காரன். அதாவது பயங்கர இந்த பொய் பேசுறதுல நம்பர் 1, ஏமாத்துறதுல நம்பர் 1. இப்ப அந்த காலத்துல ராஜாக்கள் வந்து யாருமே முதுக கூட காமிக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு உண்மையா இருப்பாங்க. இவன் அப்படி கிடையாது. எப்படியாவது வந்து அவனை ஏமாத்தி அவனை கீழே தள்ளி விட்டு அவன் என்னாலும் பரவாயில்ல, எப்படியாவது பொய் சொல்லியாவது அவனை மயக்கியாவது அந்த மாதிரி உள்ள காரியம் தான் இந்த ஆந்தியோகஸ் பண்றான். அதான் இந்த வந்து அந்தி கிறிஸ்துவோட ஆவிகள் இருந்தாலே அவனுக்குள்ள எல்லாம் தேவையில்லாத கேரக்டர்ஸ் எல்லாமே வரும். இந்த நார்த்தோட கிங்குக்கு பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா வந்து ஆன்டி கிரைஸ்டோட கேரக்டர் இருக்கும். ஏன்னா ஹி இஸ் த ஃபாதர் ஆஃப் லைஸ். இந்த அந்தியோகோஸும் பாருங்கன்னா எல்லா டைமும் பொய் தான் சொல்றான். அவன் பொண்ணு கண்ணில் இது கல்யாணம் பண்ணி கொடுத்தது எதுக்கு? இவன் வந்து எப்படியாவது அந்த சவுத்துல உள்ள சீக்ரெட் எல்லாமே கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இவன் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தான். ஆனா அந்த பொண்ணு உண்மையா இருந்தாங்க.
இது அப்பா அந்த பொண்ணுக்கு அப்பாவை பத்தி நல்லாவே தெரிஞ்சு போச்சு. அதாவது இந்த ஆந்தியோகஸை பத்தி நல்லாவே தெரியும். இவனோட மைண்ட் செட்டு, இவனோட தாட் எல்லாமே ரொம்ப டிசப்டிவ் தாட். யாருக்கும் உண்மையா இருந்ததே இல்லை. அவன் பொண்ணு கூட உண்மையா இருந்தது இல்லை போல இருக்கு. அதனாலதான் அந்த பொண்ணை கெட்டி கொடுத்தனா அந்த பொண்ணு ஹஸ்பண்ட் உண்மையா இருக்க ஆரம்பிச்சிட்டா. அவ பாருங்களேன், இவரோட லைஃப் ஸ்டைல ஏன் இது ஆண்டவர் ரொம்ப டீப்பா எழுதி வச்சிருக்காருன்னா ஆந்தியோகஸை பத்தி, ஆந்தியோகஸ் தான் இனிமேட்டு வரக்கூடிய ஒரு ஆன்டி கிரைஸ்டோட ஒரு ஷேடோ, ஒரு ட்ரையல். இப்போ நம்ம கிரிக்கெட்ல பாத்தீங்கன்னா, முன்னாடி நாங்களாம் அந்த ஸ்ட்ரீட்ல கிரிக்கெட்ல ஆடும்போது அந்த ட்ரையல் பால்னு சொல்லுவாங்க. ஆக்சுவல் அதாவது அந்த ஆக்சுவல் ஓவர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 பால் சும்மா போடுவாங்க எப்படி அடிக்கிறதுக்குன்னு, ட்ரையல் மாதிரி தான். அப்போ இந்த ஆன்டியோகஸ் வந்து ஒரு ட்ரையல். அப்போ வந்து ஆண்டவர் இவனை ஒரு ட்ரையல் மாதிரி தான் வச்சிருந்தார். இவன் வந்து எப்படிலாம் போய் பேசுவான், எப்படிலாம் ஏமாத்துவான், எப்படிலாம் வஞ்சிப்பான், எப்படிலாம் மற்றவங்களை மயக்குவான், எப்படிலாம் மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணுவான், எல்லாமே பண்ணுவான். அதே போல ஆண்டவரோட பிள்ளைகளை எப்படிலாம் அழிப்பான், அதே மாதிரிதான் இருக்கு. அப்போ இதே கேரக்டர் தான் ஆன்டி கிரைஸ்டுக்குள்ளேயும் இருக்கும். அவன் பொய்யின் தகப்பனா இருப்பான், எல்லாத்தையும் மயக்கிற மாதிரி பேசுவான், பார்த்தா சமாதானத்தை கொண்டு வர மாதிரி பீஸ் ட்ரீட்டிலாம் நிறைய சைன் பண்ணுவாங்க. யாரும் இந்த ஆன்டி கிரைஸ்ட் வரும்போது நிறைய பீஸ் ட்ரீட்டிலாம் சைன் பண்ணுவாங்க. நான் தான் இங்க ஆந்தியோகஸ் பாருங்களேன், ஒவ்வொரு டைமும் பீஸ் ட்ரீட்டி சைன் பண்றது தான் உள்ளால வருவா சவுத்து கீழே. ஆனா ஆக்சுவலா அவனோட மைண்ட் வந்து இந்த பீஸ்க்காக வர மாட்டான். சும்மா அந்த கையெழுத்து மட்டும் தான் போடுவானே தவிர, அங்க எப்படியாவது அழிச்சு இவன் இந்த கிங்கை தள்ளி விட்டு இதை ஏமாத்தி இதை எப்படியாவது என் கையில கொண்டு வரணும் தான் அவன் பிளான் இருந்தது. அதே போலதான் ஆன்டி கிரைஸ்டும் வரும்போது அவன் பொய் சொல்லுவான், மற்றவங்களை ஏமாத்துவான், மற்றவங்களை வஞ்சிப்பான், பாக்குறதுக்கு நல்லவன் மாதிரி இருப்பான். ஆனா அவன் ஏமாத்துற இது அந்த மைண்ட் செட்ல தான் இருப்பான். எப்படியாவது அந்த பீஸ் ட்ரீட்டி எல்லாம் கொண்டு வரும். ஆனா பீஸ் ட்ரீட்டி அதுக்கு எதுக்குன்னா சமாதானம் பண்றதுக்கு இல்ல, பெரிய பிரச்சனையை உண்டு பண்றதுக்கு தான். இவரும் அதே மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தார். இவரு கடைசியில இவர் பாருங்க, இவரோட பிளான்ஸ் வந்து ஆன்டியோகஸ் என்னமோ அந்த டேபிள்ல உட்காந்து பேசி மயக்கி பாக்குறாரு, வாயை திறந்து பொய்யெல்லாம் சொல்லி பாக்குறாரு. எதுவுமே அந்த கிங் சவுத் ஒத்து வராது. கோவத்துல திரும்பி போற வழியில அந்த இஸ்ரேல அடிச்சு உடைச்சிட்டு அந்த யூத ஜனங்களையும் நாசம் பண்ணிட்டு அங்க இருக்கிற பொருள் எல்லாத்தையும் எடுத்து அங்க திருடிட்டு பாருங்களேன், எல்லா வேலையும் பண்றான். எந்த ஒரு ராஜாவும் இப்படி பண்ண மாட்டாங்க. இது வந்து ரொம்ப அந்த கோலத்தனமான ஒரு இது. அதாவது அவனுக்குள்ள அந்த கேரக்டர் ப்ராப்ளம், நாட் த கிங்டம் ப்ராப்ளம். அவனுக்குள்ள அந்த கேரக்டர், அதாவது அந்த ஆந்தியோகஸோட அந்த லைன்ல பிறந்த எல்லா ராஜாக்களும் அவங்களுக்குள்ள அந்த கேரக்டரைஸ்டே ஒரு பெரிய ப்ராப்ளம். அடுத்தவங்களை எப்படியாவது ஏமாத்தி இது பண்ணணும், அந்த மாதிரி உள்ள ஒரு எண்ணம் தான் இந்த ராஜாக்களா இருந்தது. சரிங்களா? அப்புறம் இப்படி போயிட்டு இருக்கும்போது அவன் எல்லாத்தையும் அடிச்சுட்டு அந்த இஸ்ரேல் ஜனங்கள்லையும், அதாவது அவனோட அல்டிமேட் கோல் வந்து என்ன இருந்ததுன்னா, இந்த யூதர்கள் இருக்கவே கூடாது, யூத சாம்ராஜ்யம் இருக்கவே கூடாது. ஏன்னா நல்லாவே தெரியும், யூத கோத்திரத்துலதான் இயேசு கிறிஸ்து பிறப்பாரு. ஓகே, அப்போ இந்த பிசாசானவன் இந்த ஆன்டியோகஸ் மூலமாக எப்படியாவது அந்த யூத கோத்திரமே இல்லாதபடி அழிஞ்சிடணும். இது வந்து இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி நடக்கிற காரியங்கள். இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு ஒரு அப்ராக்சிமேட்டா 250 அல்லது 300 வருஷத்துக்கு முன்னாடி இது நடந்துட்டு இருக்குது. இந்த டைம்லயே வந்து யூதரை ஃபுல்லா அழிச்சுட்டா, அதாவது அந்த ட்ரேஸை யாருமே ஜூஸே இந்த பூமியில இல்லாத மாதிரி ஆக்கிட்டோம்னா இயேசு கிறிஸ்து பிறக்க முடியாது. அதான் பிசாசோட தந்திரமான பிளான். அப்ப பிசாசை வந்து ஆன்டியோகஸ் ஆன்டி கிரைஸ்ட் மாதிரி அப்பவும் பயன்படுத்தினான். இனிமேல் வர காலங்கள்ல ஆன்டி கிரைஸ்ட் பயன்படுத்துறதும் பிசாசா தான் இருக்கும். ஸோ இது அல்டிமேட் சோர்ஸ் வந்து ஃப்ரம் த சேட்டன். அவன் தான் ஆன்டியோகஸையும் பயன்படுத்துறான், அதே போல அந்தி கிறிஸ்தையும் அவன் தான் பயன்படுத்துவான். ஹல்லேலூயா. சோ இந்த சம்பவம் அதாவது இந்த ஆன்டியோகஸை பத்தி ஏன் இந்த டேனியல் 11 ரொம்ப தெளிவா போட்டிருக்குன்னா, இதே மாதிரி காரியம்தான் இனிமேல் அந்த 7 வருஷம் அந்தி கிறிஸ்து ஆட்சியில நடக்கும். அதனாலதான் டேனியல் 11 நமக்கு புரியணும். டேனியல் 11ல போட்டிருக்கிற ஹிஸ்டரி சம்பவங்கள்லாம் புரிஞ்சா இந்த ஆன்டியோகஸோட கேரக்டர் நமக்கு என்னன்னு தெரிய வந்துடும். அப்போ ஈஸியா we can identify who is the antichrist. இப்போ அதுக்கு முன்னாடி சபை எடுத்துக்கொள்ளப்படும். பிரைஸ் காட் ஃபாதர். நம்ம அதுல பெயரணும். நம்ம அவனை ஐடென்டிஃபை பண்றதுக்காக நம்ம உட்கார்ந்துருக்கோம். நிறைய பேர் இப்ப சொல்றாங்க, நான் வந்து கைவிடப்பட்டுட்டு நான் அந்தி கிறிஸ்து ஆட்சியில எப்படியாவது தப்பிச்சு பிடிச்சு நான் அவன் தான் சொல்லி காமிச்சு கொடுத்துலாம் வந்துடுவேன். முடியவே முடியாது. பரிசுத்த ஆவியானவர் இருக்க மாட்டாரு, கிருபை இருக்காது, நீங்க ஜெபம் பண்ணாலும் ஒண்ணுமே நடக்காது, ஆண்டவருடைய பலன் இருக்காது, பயங்கர மோசமான நாட்களாக இருக்கும். இதை பத்தி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். அப்போ ஏன் டேனியல் 11 இவ்வளவு தெளிவாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறாருன்னா, இவ்வளவு டீட்டெயிலாகவே ஆண்டவர் எழுதியிருக்கிறாருன்னா, அந்த ஆன்டியோகஸ், அதாவது பிசாஸ் மூலமாக கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிற அந்த ஆன்டியோகஸோட பிளான்ஸ் என்னென்ன, அவனோட கேரக்டர் என்னென்ன, அது எல்லாமே எது கொடுத்திருக்கிறாருன்னா, இனிமேல் அதாவது அந்த கடைசி வாரம் ஒண்ணு வரும், அந்த 70வது வாரம் 70th வீக், அந்த 7 years, தட்ஸ் ஃபார் த ஆன்டி கிரைஸ்ட். அந்த டைம்ல ஒரு ஆன்டி கிரைஸ்ட் வருவான். அந்த ஆன்டியோகஸ், ஆன்டி கிரைஸ்ட், இந்த 2 பேரும் சேம் கேரக்டர் இருக்கும். டேனியல் 11 படிச்சு பார்த்துட்டீங்கன்னா you will easily identify who the antichrist is.
ஹல்லேலூயா. சரி, அப்போ தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். தானியேல் 11:29-30 then at the appointed time he will once again invade the south. திருப்பி அவன் கோவத்துல எல்லாத்தையும் அடிச்சு முடிச்சுட்டு போற வழியில அந்த எருசலேம் அங்க இருக்கிற தேவாலயத்தில் உள்ள பொருட்கள் எல்லாத்தையும் அடிச்சுட்டு அங்க இருக்கிற மக்களையும் அடிச்சு அங்க இருக்கிற பொருளை திருடிட்டு போயிட்டான். திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பி சவுத்துக்கு வரான் இன்வைட் பண்றதுக்காக. but this time the result will be different. far warship from western coastlands will scare him off. அப்போ அதுக்குள்ள சவுத்து கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிட்டாங்க. சவுத்தை சுத்தியும் என்ன பண்றாங்கன்னா அவனுக்கு வந்து அந்த அந்த கோஸ்டல் லேண்ட்ஸ்ல நிறைய அந்த போர்க்கப்பல்லாம் நிறுத்தி இருக்கானுங்க. இந்த நார்த் அடிக்கடி வரான்னு சரி இவன் தொல்லை தாங்க முடியலன்னு சொல்லிட்டு இந்த சவுத்து கொஞ்சம் இன்னும் ஸ்ட்ராங் பண்ணான்னு சொல்லிட்டு அவன் வந்து கோஸ்டல் லேண்ட்ஸ்ல ஃபுல்லா பெரிய பெரிய இந்த வார்ஷிப்ஸ் அங்க வந்து அந்த போர்க்கப்பலை கொண்டு வந்து நிறுத்தினோன்னா அவன் கொஞ்சம் பயந்துட்டான். யாரு திருப்பி அந்த ஆந்தியோகஸ். and he will withdraw and return home, but he will vent his anger against the people of the holy covenant and reward those who forsake the covenant. திருப்பியும் வந்து பாக்குறான், உள்ளால வந்து அட்டாக் பண்ணான்னு பார்க்கும்போது அவனுக்கு கேள்விப்படுறான், ஐயோ அங்க பெரிய போர்க்கப்பெல்லாம் ரெடியா நம்மளை தாக்குறதுக்காக இருக்காங்கன்னு சொல்லிட்டு உடனே இவனுக்கு பயந்து கோவம் வந்து திருப்பி போற வழியில இவன் எப்பவுமே இந்த எருசலேம் வழியா தான் அங்க போய் ஆகணும் நார்த்துக்கு. போகும்போது அங்க யூதர்கள்லாம் வாழ்ந்துட்டு திருப்பி அங்க போய் அடிச்சு யாரெல்லாம் நான் இந்த ஹோலி கவர்னன்ட் அதே மாதிரி தேவனுடைய பிள்ளைகளா இருக்காங்க அவங்களெல்லாம் திருப்பி தொந்தரவு பண்ணி இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தான். ஓகே, they opposed going further. Rome at this time became very powerful. இது வந்து இந்த ரோமும் இந்த சவுத்தும் கொஞ்சம் அவங்க ட்ரீட்டி மாதிரி ஃபார்ம் பண்ணி தான் இந்த ரோமோட போர்க்கப்பல் தான் அங்கே நின்றுட்டு இருக்குது. அப்போ அந்த ரோம் அப்போ தான் வந்துகிட்டு இருக்காங்க, நல்லா பவர்ஃபுல்லாக வந்துட்டு இருக்காங்க. About this time there was a systematic attempt to destroy the Jews and Judaism. They all believed it if they could destroy the religion of the Jews they could completely taken them over. அப்போ வந்து இந்த ஆந்தியோகஸோட அல்டிமேட் பிளான் வந்து அவன் கோவத்தை எல்லாமே இந்த யூதர்கள் மேலதான் காமிப்பான். அப்போ எப்படியாவது இந்த ஜனங்களை அழிச்சிருந்தோம், இந்த ஜனங்களை அழிச்சிட்டான்னா இனிமேட்டு ஒரு 300 வருஷம் கழிச்சு இயேசு கிறிஸ்து அந்த சந்தையில தான் வருவாரு. அது பிசாசு கேட்கவே தெரியுமா இல்லையான்னு தெரியாது, பட் அவனுக்கு தெரியும் எப்படியாவது ஒரு இடத்துல ஒரு ரட்சகர் வருவாருன்னு. அப்போ இந்த யூத கோத்தரத்தை ஒண்ணு இல்லாம அழிச்சிட்டோம்னா ஒரு 300 வருஷம் கழிச்சு இந்த இடத்துல மேசியை பிறக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சுதான். அவனுக்குள்ள இருக்கிற அந்த பிசாசு, அதாவது ஆந்தியோகஸ் வந்து ஒரு சாதாரண மனுஷன் கிடையாது. எப்படி அந்தி கிறிஸ்து எப்படி வந்து ஆளுகை செய்வனா அதே போலதான் இவன் கையில பாருங்களேன், இவனால கேப்சர் பண்ண முடியலன்னு சொல்லி போற வழியில தேவனுடைய பிள்ளைகளை தான் அடிச்சுட்டு போறான். எப்படி எல்லாம் பண்றான் பாருங்களேன். எப்படி பண்ணிட்டு இருக்கும் போது தென் அடுத்த வருஷத்துல தானியேல் 11:31-32 his army will take over the temple fortress, எருசலேம் தேவாலயத்துல, pollute the sanctuary, அங்க போய் தேவையில்லாத அடிச்சு உடைச்சு நாசம் பண்ணி அசிங்க பண்ணி put a stop to the daily sacrifice, அங்க இருக்கிற அந்த பலியிடுறதெல்லாம் டெய்லி அதை ஸ்டாப் பண்ணிட்டு he set up the sacrilegious object that causes the destruction. ஓகே, அங்க என்ன பண்றானா அங்க போய் ஒரு விக்கிரகத்தை கொண்டு போய் வைக்கிறான். இதே போலதான் பாருங்க, இந்த வசனம் தானியேல் 11:31 போட்டிருக்கிற அதே மாதிரி சம்பவம் தான் திருப்பி எப்போ அந்தி கிறிஸ்து ஆட்சியிலையும் வரும். இவன் தேவாலயத்துக்காக பீஸ் ட்ரீட்டி மாதிரி ஃபார்ம் பண்ணுவான். நான் உங்களுக்காக நான் தேவாலயத்தை நான் தான் கட்டுவேன், நான் எல்லாமே நான் உண்டு பண்ணுவேன், என்னாலதான் முடியும்னு சொல்லிட்டு அவன் ஃபர்ஸ்ட் வருவான். எல்லா மக்களும் நம்பிடுவாங்க, இவன் நல்லா பேசுறானே, நல்லா நம்ம ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கானே அப்படின்னு நம்பிட்டு கடைசியில அந்த 3 வருஷம் கழிச்சு பார்க்கும் போதுதான் இவன் இவனே கொண்டு போய் அந்த டெம்பிள் போய் உட்காந்துருப்பான். அப்ப அந்தியோகோஸ் வந்து ஒரு சிலையை கொண்டு போய் வச்சான் உள்ளால. ஆனா ஆன்டிகிரைஸ்ட் ஆட்சியில அந்த அந்தி கிறிஸ்துவே உள்ளால போய் நான் தான் மேசியான்னு சொல்லுவான், நான் தான் கடவுள், என்னை தான் வணங்கணும்பான் அங்க போய் சிங்காசனத்துல உட்காந்துட்டு. அப்போ இங்கேயும் அதே மாதிரி தான் பண்றான். அப்போ உள்ளால போய் அழிச்சு உடைச்சு he will flatter and win over those who have violated the covenant, but the people who know their God will be strong and will resist him. பாருங்களேன், எப்பவுமே உபத்திரம் நமக்கு வருதுன்னா தேவனுடைய பலன் நமக்கு வருதுன்னு அர்த்தம். பாருங்க, இங்க உள்ள மக்கள் அவன் வந்து பயங்கரமே உபத்திரம் பண்றான். அங்க போய் டெய்லி சாக்ரிஃபைஸை ஸ்டாப் பண்ணிட்டான், டெம்பிளை நடத்தக்கூடாது, டெம்பிளை ஆராதிக்க கூடாது, யாருமே வந்து அங்க பலி செலுத்த முடியாது. அங்க போய் ஒரு விக்கிரகத்தை கொண்டு போய் வச்சுட்டான் உள்ளால, எதுவுமே பண்ண முடியாது. எவனோ உள்ளால பண்ண கொண்டுருவான். அந்த அளவுக்கு அவன் வந்து அவ்வளவு மோசமான காரியங்கள் பண்ணிட்டு இருந்தான். யாரு இந்த ஆந்தியோகஸ். எப்படி பண்ணிட்டு இருக்கும்போது மக்கள் நிறைய பேர் வந்து செத்து மடிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் மக்கள் அப்பந்தான் வந்து ஆண்டருக்குள்ள பலப்படுறாங்க.
சில நேரத்துல நம்ம எல்லாமே நல்லா ஸ்மூத்தா நமக்கு போயிட்டு இருக்கும்போது ஆண்டவருக்குள்ள பலப்பட மாட்டாங்க. நமக்கு தான் எல்லாம் கிடைக்குது, எல்லாமே இருக்கு, எதுக்கு ஆண்டவரை தேடணும்? ஒரு உபத்திரம் வரும்போதுதான் எல்லாருமே ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஸோ அதனாலதான் சில நேரத்துல நமக்கு ஒரு அந்த 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 பவுலுக்கு கொடுக்கப்பட்ட அந்த முள் போல நமக்கும் ஒரு முள் ஏதாவது ஆண்டவர் வச்சிருப்பார். அப்ப அந்த முள்ளு வந்து நம்மளை குத்திட்டே இருக்கும். நம்ம ஆண்டவரை விட்டு விலகாதபடி, ஆண்டவரை விட்டு தூரமா போகாதபடி அந்த முள் நம்மளை குத்தி கொண்டே இருக்கும். நம்மளை பெருமைக்கு ஏற்றாதபடி, என்னுடைய பலத்தை மிகுதியாகாதபடி அதை என்னை பாதுகாத்து கொண்டிருக்கும், தேவனை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கும். அதே போல இந்த மக்களும் பாருங்க, பயங்கர ஒரு போராட்டம் உபத்திர காலத்துக்குள்ள போயிட்டு இருக்காங்க. அப்பந்தான் அவங்களுக்குள்ள பயங்கர ஸ்ட்ராங். But the people who know their God will be strong and will resist him. Okay, this was an attempt to stop the worship of God. They would immediately stop the daily sacrifice. எல்லாமே முடிஞ்சது. Antiochus are forbidden daily sacrifice. They probably erected an altar of Jupiter. Jupiterன்னு ஒரு தேவதையை கொண்டு போய் உள்ள போய் நிறுத்திட்டான். In the place where the daily sacrifices had been made. எந்த இடத்துல வந்து பலியிடுறாங்களோ அந்த இடத்துல இவன் ஒரு விக்கிரகத்தை கொண்டு போய் வச்சுட்டான். The people of God shall become even stronger because of the persecution. பாருங்களேன், உங்களோட பர்சனல் லைஃப்லயும் உங்களோட ஃபேமிலி லைஃப்லயும் உபத்திர காலத்துக்குள்ள போறீங்களா? எதுக்கு ஆண்டவர் அனுமதிக்கிறாருன்னா ஆண்டவருக்குள்ள நெருங்குறதுக்கு, ஆண்டவருக்குள்ள பலப்படுத்துறதுக்கு. இங்கேயும் பாருங்களேன், இந்த ஆந்தியோகஸ் வந்து இவங்களை போட்டு நெருக்க அவன் வந்து அந்த டெம்பிளை வந்து டிஸ்ட்ராய் பண்ணி ஒரு விக்கிரக கோயிலாக மாத்திட்டு இருக்கிற நேரத்திலே இவங்க ஆண்டவர் விடல. பட் சம் ஆஃப் த பிரீஸ்ட் ஹேட் பீன் இன்ஃப்ளூயன்ஸ்ட் ராங்லி பை த ஃபிளாட்டர்ஸ். அப்போ இது வந்து அங்க வேலை செஞ்சுட்டு இருந்தவங்களும் அவன் கொஞ்சம் அப்படி மயக்கி கொண்டு போனாலும் மக்கள் வந்து தேவனுக்குள்ள பலப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ஹல்லேலூயா, thank you Jesus. So with this நம்ம I don't want to take much time. இன்னும் கொஞ்சம் காரியங்கள் இருக்கு. மீதி உள்ள சம்பவங்கள் வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஸோ ஏன் நம்ம வந்து இந்த டேனியல் 11 வந்து இவ்வளவு டீட்டெயிலா பார்க்குறோம்னா, இனிமேல் வரக்கூடிய அந்த அந்தி கிறிஸ்துவ ஆட்சியை குறித்து நமக்கு வந்து ஒரு அவேர்னஸ் இருக்கணும். அவன் எப்படி இருப்பான், அவனோட கேரக்டர் என்ன இருக்கும். டேனியல் 11ல ஆன்டியோகஸை பத்தி தெளிவாக போட்டிருக்கு. எப்படிலாம் வஞ்சகம் செய்யறான், எப்படிலாம் அவன் ட்ரீட்டி சைன் பண்றான், எப்படிலாம் வந்து கவர்னண்ட்டை சைன் பண்ணி தன்னோட பொண்ணே கட்டி கொடுத்து ஏமாத்தலாம், அதன் மூலமாக அதை கேப்சர் பண்ணிடலாம், அதன் மூலமாக பாருங்களேன், அவனோட மைண்டே வந்து ஃபுல்லா கரப்டட் மைண்ட். பொய் சொல்றான், ஃபுல்லா பொய், வாய் திறந்த பொய். அவனோட மைண்டே எல்லாமே வந்து ஏமாத்துற மைண்டு, ஏமாத்துற உண்மையே கிடையாது. இதேதான் அந்தி கிறிஸ்துவோட கேரக்டரும். ஆன்டி கிரைஸ்டுக்கு ஆப்போசிட் வந்து ஆன்டி கிரைஸ்ட். அவனுக்கு வந்து பொய் மட்டும் தான் பேச தெரியும், அவனுக்கு உண்மை போய். ஆனா பாக்குறதுக்கு பாருங்களேன், பயங்கர அப்படியே வந்து எல்லாத்தையும் ஏமாத்துற மாதிரி. இங்க சவுத் நிறைய டைம்ல அப்படிதான் ஏமாந்து அவனை உள்ளால விட்டுது. ஒவ்வொரு டைமும் வந்து அவன் பொண்ணை கொடுக்கும் போதும், ஒவ்வொரு டைமும் வந்து அந்த ட்ரீட்டி சைன் பண்ணும் போதும், ஒவ்வொரு டைமும் வந்து அந்த கவர்னண்ட் இவங்களுக்கு அதாவது நல்ல மாதிரி உள்ளால வந்து அவனோட ரியல் ஃபேஸ் அப்ப அதுக்கப்புறம் தான் வெளியில வரும். அவனோட சொந்த தம்பியை வச்சு அந்த கிங் அழிக்கிறதும், ஒய்ஃபை வச்சு அங்க பாய்சன் பண்றதும், இதுதான் அவனோட அல்டிமேட் வேலையை. ஸோ ஏன் இது நம்ம பார்க்கிறோம்னா, இனிமேட்டு உள்ள நாட்கள் மிக மிக ஜாக்கிரதையா நம்ம வாழ வேண்டும். ஆண்டோட வருகை என்னைக்கு வேணாலும் இருக்கலாம், எப்ப வேணாலும் சபை எடுத்துக்கொள்ளப்படும். சபை எடுத்துக்கொள்ளப்படுற அன்னைக்கு இந்த அந்தியோகஸ் ஆகிய ஆன்டி கிரைஸ்ட் திரும்பி வருவான். அவனோட ஆட்சி இந்த பூமி கையில போகும். அப்பமாவது அவன் வந்து அந்த நார்த்தன் கிங்டம் மட்டும்தான் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தான். அந்தி கிறிஸ்து வந்து ஹோல் உலகத்தையும் ஆட்சி பண்ணுவான். அப்ப வந்து எவ்வளவு மோசமா இருக்கும், மக்கள் எங்கேயும் தப்பிச்சு ஒளியவும் முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. எருசலேமுக்கு விரோதமாக தான் கடைசியா அவன் வந்து படையெடுத்துட்டு போவான். அப்பதான் இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகை நடக்கும். இதை குறிச்சு நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். இங்கேயும் பாருங்களேன், இந்த ஆந்தியோகஸும் அவனுக்கு ஒவ்வொரு டைமும் கிடைக்கலாம் கோவம் எல்லாமே எருசலேமுக்கு மேலதான் காமிக்கிறது, தேவ ஜனங்கள் மேலதான் காமிக்கிறது. அதே போலதான் ஆன்டி கிரைஸ்ட் பீரியட்லயும் there will be some people இந்த அந்தி கிறிஸ்துவோட காரியங்களுக்கு உடன்படாமல், அவன் சொல்றதை கேட்காமல் தனித்து வாழ்வாங்க. அவங்களுக்கு விரோதமாக தான் இவன் எழும்பி போவான். ஒரு பெரிய படையை திரட்டிட்டு, உலகம் எங்களும் படையை திரட்டிட்டு எருசலேமுக்கு விரோதமாக அந்த ஆறுமுகத்தின் யுத்தத்துக்கு போவான். அப்பந்தான் இயேசு கிறிஸ்து as a mighty king வந்து ஒலிவ மலையிலிருந்து வருவாரு. பை ஹிஸ் பிரெத் இவன் வந்து பொசுங்கி போவான். இதெல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். ஸோ கெட் ரெடி, பி இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட். நம்ம இன்னும் அதிகமாக வசனத்துக்குள்ள நமக்கு வளரணும். நாளைக்கு மீதி இருக்கிற அந்த டேனியல் 11 நம்ம குறிச்சு பார்க்கலாம். With this I want to conclude. Let's close our eyes. Loving Heavenly Father, we thank you so much for this wonderful day, wonderful time. அப்பா, உங்களுடைய வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த வார்த்தைகளை பலப்படுத்தினதுக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த தானியல் 11ல போட்டிருக்கிற அந்த ஆந்தியோகஸ்
நீங்க யார் என்னன்னு எங்களுக்கு நீங்க 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 எங்களுக்கு கத்துக் கொடுத்தீங்க. அதற்காக நன்றி. அவனோட காரியங்கள், அவனுடைய தாட்ஸ் எல்லாமே நமக்கு பார்க்கும் பொழுது அந்தி கிறிஸ்துவோட அப்படியே அந்த குவாலிட்டிஸும் அந்த கேரக்டர்ஸும் இருக்கு. ஃபாதர் காட், ஹெல்ப் அஸ் டு ஓவர்கம் all the difficulties which we face till now. இதுவரைக்கும் நாங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க எல்லா டிஃபிகல்ட்டிஸும் நாங்கள் ஓவர் கம் பண்ண எங்களுக்கு கிருபை தாங்க. உம்முடைய நாமம் மகிமைக்கென்று நாங்கள் வளர வாழ எங்களுக்கு கிருபை தாங்க தகப்பனே. ஒவ்வொரு நாளும் வசனத்துக்குள்ளாக நாங்கள் வளரணும், சத்தியத்துக்குள்ளாக நிலைத்திருக்கணும், சத்தியத்தின்படி நாங்கள் எங்களை திருத்திக் கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க தகப்பனே. இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் விசேஷமான பாதுகாப்பை வைங்க, ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க. அவங்களோட கூட இருங்க. சகல துதிகான மகிமை மாற்றி உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. Amen. Amen. May God bless you. Thank you so much for joining in. Let's meet tomorrow at same time, 6:30. God bless you.